வந்துருச்சு பிரேக்கிங் நியூஸ். சீக்கிரமா போய் கவர் பண்ணுங்க. ஹலோ, ஏன் வீடியோ ஷூட் பண்றீங்க? ஓரமா போயா. இந்திரா சொல்லல இந்திரா. தோறல போ. பொன்னி. ஐயோ கடவுளே, என் பொண்ணுக்கு எதுக்கு இப்படி ஒரு நிலைமை வரணும்? ஏதாவது பண்ணு இந்திரா. பொன்னி, நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் எப்படியாவது நம்ம லாயர் கண்ணனை பார்த்து பேசி வெளியே கொண்டு வர. நீ பயப்படாத, உனக்கு ஒண்ணு ஆகாது. வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க, ஏத்துங்க. ஒரு நிமிஷம் சார். இருங்க சார், முதல்ல நான் உங்களுக்கு திருஷ்டி சுத்தி போட்டுக்கிறேன். அத்த, சீக்கிரம் போய் ஆர்த்தி எடுத்துட்டு வாங்க. என்னம்மா ஏதோ பேசிக்கிட்டு இருக்க? நீங்க எதுக்குமா எனக்கு ஆர்த்தி எடுக்கணும்? பின்ன நீங்க என்ன சாதாரண போலீஸா? ஒரு தப்பு நடந்த 48 மணி நேரத்துக்குள்ள குற்றவாளிய கண்டுபிடிச்சிருக்கீங்களே. நீங்க எத்தனை பேருக்கு ரோல் மாடல் தெரியுமா? நிஜமாவா சொல்றீங்க? சார், உங்களை பத்தி உங்களுக்கு தெரியல சார். இன்னைக்கு உங்க டிபார்ட்மெண்ட் முழுக்க உங்களை பத்தி தான் பேச்சே. அப்படிலாம் இருக்க சான்ஸே இல்லையே. அட என்ன சார் நீங்க? என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு உங்க டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்காரு. அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் உங்களை எவ்வளவு பெருமையா சொன்னாங்கன்னு தெரியுமா? சார், ஆமா சார், என் வைஃப் சொல்றது உண்மைதான். இன்னைக்கு முழுக்க உங்க பேச்சுதான் சார். உங்களை எப்படியாச்சும் பார்க்கணும்னு நினைச்சோம், அதே மாதிரி பாத்துட்டோம் சார். இவங்க நம்மள பத்தி தான் சொல்றாங்களா இல்ல வேற யாரையும் நினைச்சுக்கிட்டு நம்ம கிட்ட பேசுறாங்களான்னு தெரியலையே. ஆமா சார், அது எப்படி ரெசார்ட்ல நடந்தத இவ்வளவு கரெக்டா விசாரிச்சீங்க? அது வந்து என்ன இலி கேள்வி இது? இதெல்லாம் அப்படியே ஒரு ரத்தத்திலேயே ஊறி இருக்கும். அதனாலதான் இந்த கேஸை எல்லாம் அப்படியே லைட்டா அசால்ட்டா முடிக்கிறாரு. ஆனா பாருங்க சார், நீங்க பொன்னி தான் கொலை பண்ணான்னு சொல்லி அரெஸ்ட் பண்ண போறீங்க. ஆனா இந்த பரத் இருக்காரே, இவர் என்னடானா பொன்னி இந்த கொலை செய்யவே இல்லைன்னு சொல்றாரு. ஆமா சார், நேத்து சம்பவம் நடந்தப்ப கூட இந்த பரத்து தான் கூட இருந்திருக்கான்.